அபவுட் ஃபங்கஸ். ஃபங்கஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அதோட உடம்புல கைட்டீன் அப்படின்ற ஒரு பாலிசாக்கரைட் செல் வாலில் பார்க்கலாம். யூஸ்வலாக ஃபங்கஸ் வந்து ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி தான் சாப்பிடும். இப்போ ஹெட்ரோட்ராபிக், அப்புறம் சாப்ரோஃபைட்டிக் ஆர் பாரசைட்டிக் அப்படின்ற 2 மோடில் அது வாடுறதுக்கு வாய்ப்பு டிபெண்ட் பண்ணும்போது. அதோட உடம்புல ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக அந்த ஃபிலமெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபிலமெண்ட்ஸ்க்கும் அதுக்கு பேர் என்னென்னா ஹைப்பா. அதெல்லாம் குரூப்பாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மைசீலியம். ஒருவேளை அது வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல் இப்படிலாம் 3 மெத்தடில் அது ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். வெஜிடேட்டிவ் அப்படின்னு பண்ணால் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங்ன்ற டைப்பில் பண்ணலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போச்சுன்னா ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸை பயன்படுத்தும். அது கொனிடியா, ஸ்பெரன்ஜோஸ்போர்ஸ் அண்ட் ஜூஸ்போர்ஸ். செக்ஷுவல் ஸ்போர்ஸாக இருந்தால் ஊஸ்போர்ஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் பெஸ்டியோஸ்போர்ஸ். இந்த ஃபங்கஸ் பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு ஆர்கனிசத்தோட அசோசியேட் பண்ணி வாழலாம். ஆல்கேவோட அசோசியேட் பண்ணி வாழ்ந்தால் அதுக்கு பேர் லைக்கன்ஸ். அண்ட் ஹையர் பிளான்ட் ரூட்ஸ் டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தால் அதுக்கு பேர் மைக்கோரைசா. அந்த ஹைப்பாலாம் ஒன்றா சேர்ந்தா நான் மைசிலியம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஹைப்பாவில் செல்வால் இல்லாமல், அதாவது செப்டேட் இல்லாமல் இருந்தால் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ நிறைய நியூக்ளியஸ் இருந்தால் அதுக்கு பேர் சீனோசைட்டிக் ஹைப்பேன்னு பேர். ஹைப்பா ஒருவேளை நிறைய அழகாக அதில் செப்டா இருந்ததுன்னா செப்டேட்னு பேர். அப்போ யூஸ்வலாக அந்த செப்டேட், ஏசெப்டேட், இப்போ நம்ம 3 விஷயம் ஃபைக்கோமைசிட், ஆஸ்கோமைசிட், பெசிடோமைசிட், டியூட்ரோமைசிட், இதில் எங்கெங்கெல்லாம் அது செப்டேட், ஏசெப்டேட்ன்றது மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக அதோடைய செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்னு பண்ணால் அது 3 விஷயத்த பண்ணணும். பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியோசிஸ், PKM. இந்த 3 பண்ணாமல் செக்ஷுவல் லைஃப் சைக்கிள் வந்து அது வந்து கம்ப்ளீட் ஆகாது. இந்த பிளாஸ்மோ கேமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் பிட்வீன் த 2 மொட்டைல் ஆர் நான் மொட்டைல் கேமெட்ஸ். ஸோ இந்த 2 கேமெட்ஸோடைய ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேரியோகேமி அப்படின்றது ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியை. அதுக்கப்புறம் மியாசிஸ் நடந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா தே ப்ரொடியூஸ் ஹாப்ளாய்ட் ஸ்போர். என்னன்ற ஸ்டேட்டஸில் என்ன பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுவது? ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். டைகேரியோட்டிக் ஸ்டேஜ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது ஃபங்கலில். வேறு ஹைப்பா ஆக்சுவலாக இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து பிளாஸ்மோகேமின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இங்கே அங்கே கேமெட்ஸ் இன்னும் ஃபியூஸ் ஆனாதான் பிளாஸ்மோகேமின்ற வார்த்தை வருது. ஹைப்பா 2 சிமிலர் நியூக்ளியை ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அதை மாதிரியான ஹைப்பா எங்க அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா ஆஸ்கோமைசிட்லையும் பெஸ்டோமைட்ஸ்லையும் ஹைப்பாவே என்ன பண்ணோம், NN ஃபியூஸ் ஆகி they form 2N. So அதான் டைகேரியான் ஸ்டேஜ். அதுக்கப்புறமேட்டு that will undergo that will have 2 nuclei per cell அப்படின்ற மாதிரியான கண்டிஷன் வரும். அதுதான் டைகாரியன் ஸ்டேஜ். அது 2 ஆர்கனிசத்தில் பார்க்கலாம் அந்த டைகாரியன் ஸ்டேஜா. ஒன்று ஆஸ்கோமைசிட்ஸ், இன்னொன்று பெஸ்டோமைசிட்ஸ். அண்ட் மைசீலியம், ஃபைக்கோமைசிட்ஸை பற்றி இப்போ ஜென்ரலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து 4 ஆல்கே ஃபங்கஸ் இருக்குன்னு சொன்னேன். ஃபைக்கோமைசிட், ஆஸ்கோமைசிட், பெஸ்டோமைசிட்ஸ், ஜூட்ரோமைசிட்னு சொல்லிட்டு. ஃபைக்கோமைசிட்ஸ் எப்படிப்பட்டது? அது ஏசெப்டட், சீனோசைட்டிக். அதோடைய ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்ன? ஜூஸ்போர்ஸ், அது மொட்டைல் நகரும். ஏப்ளானோஸ்போர்ஸ் நான் மொட்டைல் நகராது. அதோடைய செக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஜைகோஸ்போர்ஸ். அதோடைய கேமெட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டால் ஐசோகேமஸ், அனிசோகேமஸ், ஊகேமஸ். ஸோ தட் இஸ் அ கண்டிஷன். அண்ட் அதோடைய ஃபைக்கோமைசிட்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன? மியூக்கர், ரைசோஃபஸ், அல்புகோ. இது வந்து இந்த ரைசோஃபஸ்ன்றது பிரெட் மோல்டு, அல்புகோன்றது பாரசிட்டிக் ஃபங்கை. யூஸ்வலாகவே ஆஸ்கோமைசிட்ஸ் அப்படின்னு ஃபைக்கோமைசிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஆஸ்கோமைசிட்ஸ்னால 2 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒன்று யூனிசெல்லார் ஆஸ்கோமைசிட்ஸ், பெனிசிலியம். யூனிசெல்லார் ஆஸ்கோமைசிட்ஸ் ஈஸ்ட், மல்டிசெல்லார் ஆஸ்கோமைசிட்ஸ் பெனிசிலியம். ஆஸ்கோமைசிட்ஸ் வந்து லாஸ்ட் டைம் ஃபைக்கோமைசிட்ஸ் வந்து ஏசெப்டேட்னு சொன்னீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்டேட்டு பிரான்ச்சு. ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் வந்து கொனிடியா அப்படின்றது தான். அது கொனிடியோஃபோர்ஸ். எஸ்பெஷலி கொனிடியா ப்ரொடியூஸ் எக்ஸ்டர்னலி ஆன் த ஸ்பெஷல் மைசிலியம் கால் கொனிடியோஃபோர்ஸ். அது மாதிரி ஆஸ்கோ, அது செக்ஷுவல் ஸ்போர்ஸ்க்கு பேர் அதோட பேர்லேருந்து வருது. ஆஸ்கோஸ்போர்ஸ், சாக் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அஸ்பரஜிலஸ், கால்விசெப்ஸ், நியூரோஸ்போரா. அண்ட் இந்த நியூரோஸ்போரான்றது பயோகெமிக்கல் ரிசர்ச்லலாம் ரொம்ப அதிகமாக பயன்படும். அண்ட் ஜெனடிக்ஸ் ரிசர்ச்சில் எடிபிள் ஃபங்கை 2 இருக்குது. அதுக்கு பேர் வந்து மொரல்ஸ் அண்ட் ட்ரிபிள்ஸ். அந்த பெஸ்டோமைசிட்ஸ் வந்து ஆக்சுவலாக மஷ்ரூம் ஃபங்கை, பிராக்கெட் ஃபங்கை,
சாரி, பெஸ்டோமைசிஸ் தான் நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் கேட்டகரி. இதில் வந்து மஷ்ரூமு, பிராக்கெட் ஃபங்கி, பஃப் பால், ரஸ்ட்டு, ஸ்மட்டு, பாராசைட்டிக், இது எல்லாமே பாராசைட்டிக் நேச்சர். இதுவுமே பிரான்ச் அண்ட் செப்டேட்டு. ஏசெக்சுவல் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது கிடையாது. இல்லை, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணும் அப்படின்னா, கொஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி, மியோசிஸ், அதாவது பிகேஎம். ஸோ அந்த கண்டிஷன், அது வெஜிடேட்டிவ் செல்ஸ் ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ஸோ நாட் கேமெட்ஸ் ஃபியூஷன். பெஸ்டோமைட்ஸ் வந்து யூஸ்வலி வெஜிடேட்டிவ்லி பண்ணுறதா இருந்தால் ஃப்ராக்மெண்டேஷன், அண்டர்கோ ஃப்ராக்மெண்டேஷன். பெஸ்டோமைட்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக தான் உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ produce externally on the thing. And ஏற்கனவே முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டோம், there is no asexual spores. So sexual spores, if it is present, they will produce like that. Okay. And பெஸ்டியோ, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து பெஸ்டியோ ஸ்போர்ஸ் அப்படின்றது தான் செக்ஷுவல் ஸ்போர்ஸ். பெசிடியா அப்படின்ற ஆர்கன்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகும். நிறைய பெஸ்டியா ஒன்றா சேர்ந்து அதுக்கு பேர் பெஸ்டியோ கார்பா. எக்ஸாம்பிள்ஸ் அகாரிகஸ், ஸ்டிலகோ, புசினியா, இதெல்லாம் வந்து குட் எக்ஸாம்பிள் ஃபார் த பெஸ்டோமைசிட்ஸ். டியூட்ரோமைசிட்ஸ் அப்படின்றது அதில் என்ன பிரச்சனைனா, செக்ஷுவல் ஃபேஸ் வந்து இருக்கும் இருக்காது. அது ஒருவேளை கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அது ஆஸ்கோ டியூட்ரோ மாற்றிடுவாங்க. ஸோ அதுதான் அதில் பிரச்சனை. ஸோ அதுதான் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கொனிடியா. இட் இஸ் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ரீப்ரொடக்ஷன் பை கொனிடியா அண்ட் செப்டேட் பிரான்ச்சில். அண்ட் இங்கே வந்து டியூட்ரோமைசிட்ஸ் வந்து மேபி அது டீகம்போசஸாக தான் அதிகமாக இருக்குது. சாப்ரோஃபைட்ஸ் as well as parasites and decompose. Good example is Alternaria, Colitotrichum and Trichoderma. Thank you. I am your NEET facilitator, Kumar. So you can call me for any doubts based upon the NEET. My number is 7299 550 77.